அடியார்களுக்கும் அடியேன் வணக்கம். தாடூர் புட்டா பல்குணன் வெற்றி ஜோதிட நிலையம் என்ற ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த ஜோதிட நிலையம் உருவாக்கப்பட்டு முறையாக பயின்று பட்டம் பெற்று குருவினுடைய ஆசீர்வாதத்துடன் குலதெய்வ அனுக்கிரகத்துடன் கிராம தேவதைகளின் பலத்துடனும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசியுடனும் இந்த ஸ்ரீ வெற்றிவேல் ஜோதிட நிலையம் என்ற யூடியூப் சேனலில் தொடங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடம் என்பது கற்றவர்கள் இருக்கிறார்கள், ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்களும் இருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது 4 வேதங்கள் எப்படி உள்ளதோ அதேபோல் 5வது வேதமாக திகழ்வது ஜோதிடம். ஜோதிடத்தை நம் முன்னோர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் அனைவரும் பெரும் பங்காற்றி ஜோதிடத்தின் படைப்புகள் பெருமளவில் அவர்கள் படைத்து வானவியல் சாஸ்திரங்கள் அனைத்தையும் நமக்காக அவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். அதை முறையாக பயின்று மக்களுக்கு சேவை செய்ய மனப்பான்மையோடு அனைவரும் அதை கற்று சேவை செய்து வருபவர்கள் பெரும்பாலானோர். அதில் யான் ஒரு அடியேன். ஜோதிடத்தின் நிலைமை இன்றைய காலகட்டங்களில் அனைவரும் பரபரப்பான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது. எதை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு திடமான முடிவில்லாத வாழ்க்கையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் நேரமில்லை. எந்த ஒரு பொது நல சேவையிலும் கலந்து கொள்ள முடியவில்லை, விழாக்களிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. அனைத்திலும் பரபரப்பான நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஜோதிடம் உங்களுக்கு பெருந்துணையாக, வழிகாட்டியாகவும், மனநிலை மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு கலையாகவும் இன்று ஜோதிடம் வகிக்கிறது. அது முறையானவர்களிடம் முறையாக நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு மனநிலை மாற்றமும் வழிகாட்டியும் நிச்சயம் நடக்கும். நிறைய பேர்கள் என்னிடம் கூறுவார்கள், லக்னம் பார்த்து நேரம் பார்த்து திருமணம் செய்தவர்கள் பிரிந்தவர்களும் உள்ளார்கள், எதையும் பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நல்ல வாழ்ந்தவர்களும் உள்ளார்கள் என்று. உண்மை. இதில் எதுவும் பெரிய மாற்றம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் லக்னம் பார்த்து திருமணம் நாம் செய்து கொள்பவர்கள் 7 நிலைகளில் அவர்களை ஆராய்ந்து திருமணம் செய்ய வேண்டும். லக்னத்து நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்துவிட்டு திருமணம் செய்யக்கூடாது. அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து திருமணம் செய்பவர்கள் நன்றாகவே வாழ்வார்கள். அதேபோல் அப்படி செய்தாலும் சிலருக்கு சரியாக அமையவில்லை என்றால் கர்ம வினைகளை அந்த மகாதேவனும் அனுபவிக்க வேண்டும் என்பதே விதி. சிலருக்கு லக்னமே பார்க்காமல் திருமணம் செய்து கொள்பவர்கள் அவங்களுடைய லக்ன அமைப்புகள், இணைவுகள் நின்ற அருமையாக இருக்குமானால் அவர்களுடைய வாழ்க்கை அருமையாக அமையும். ஆக மொத்தத்தில் ஜோதிடம் என்பது அடுத்தவருடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு உதவுமே தவிர எப்பொழுதும் அது தீய எண்ணங்களை உருவாக்காது. ஜோதிடத்தின் வழியாக நாம் எந்த ஒரு செயலும் செய்தால் அது பெரும் வெற்றியை தான் காணும். ஜோதிடம் இல்லாமல் இன்று வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பிரதாய சடங்குகளும் நடப்பதில்லை.
இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் இந்த ஸ்ரீ வெற்றிவேல் ஜோதிடத்தின் நிலையத்தின் வழியாக வாஸ்து அமைப்பை பற்றி அடுத்த சேனலில் உங்களுக்கு நான் விளக்க உள்ளேன். ஒரு அரசனோ ஒரு வீடோ அரசாங்க அமைப்போ எதுவானாலும் அமைப்பு சரியாக இருந்தால், வாஸ்து சரியாக இருந்தால் அவர்களுக்கு நவக்கிரகங்களே வந்து வேலை செய்யும் நன்மையாக. அவர்களுக்கு எல்லா இஷ்ட தெய்வங்களும் நன்மையாக அவர்களுக்கு அனுகூலம் செய்வார்கள். குலதெய்வங்களும் அனுகூலமாக அவர்களுக்கு நன்மை செய்வார்கள். ஆதலால் ஒரு வீட்டினும் அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு நகரத்தையோ ஒரு தேசத்தையோ கட்டமைக்கப்படும் போது அது வாஸ்து முறைப்படி அமைந்துவிட்டால் அந்த நாடு என்றும் கொடிகட்டு பறக்கும். வீடும் நகரமும் எல்லாம் மிக அருமையாக விளங்கும். இதற்குதான் மகாபாரதத்திலும் வாஸ்துவ ரீதியான முறைகளை தொகுத்து வகுத்துள்ளார்கள். ஒரு ராமாயணத்தில் ஒரு சிறிய செய்தி. இலங்கையை ஆஞ்சநேயர் அடையும் போது அதனுடைய வாஸ்து அமைப்புகளை கண்டு பிரமித்து போனார். அந்த இலங்கையை அழிக்க வேண்டுமென்றால் அங்கிருக்கும் வாஸ்து அமைப்பை முதலில் அழிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணத்தில் தோன்றியது. அதுக்கு தகுந்த போல் அவர் நிலைமை தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அவருடைய வாளில் தீ மூட்டப்பட்டு இலங்கை நகரமே எரிக்கப்பட்டது. அந்த எரிப்பதின் மூலமாக வாஸ்து பலம் அழிக்கப்பட்டது. வாஸ்து பலம் அழித்த பிறகுதான் ராமர் இலங்கைக்கு வர முடிந்தது, இலங்கையை வெற்றி கொள்ள முடிந்தது. இதில் நுணுக்கமாக நாம் ஆராய வேண்டிய நிறைய செய்திகள் உள்ளது. எந்த ஒரு கட்டமைப்பும் வாஸ்துவ முறைப்படி மாற்றங்கள் இருந்தால் அது எப்பொழுதும் வெற்றியை தரும். வாஸ்து சரியாக அமையாவிட்டால் அவர்கள் எவ்வளவு கோடீஸ்வராக இருந்தாலும் அவர்களுக்கு நிறைய பின் விளைவுகள் அதாவது பணம் இருக்கும், நிறைய வாழ்க்கையில் மைனஸில் இருக்கும். அவர்கள் அனுபவிக்க முடியாத சில செய்திகள், சில விவரங்கள் அவர்களுக்கே தெரியும். ஆதலால் வாஸ்துவை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நான் தொகுத்து வழங்கப் போகிறேன். ஸ்ரீ வெற்றிவேல் ஜோதிடத்தின் மூலமாக புட்டா வாஸ்துவ குண்டலி கவசத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன். இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் பலமும் வெற்றியும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நமக.